வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் மக்களை கொல்வதற்காக இந்திய ராணுவத்தினர் அனுப்பப்படுவதாக வந்த தகவலை அடுத்து நேற்று கோவையில் நடந்த பயங்கர வன்முறையில் ராணுவத்தினருக்கு தாக்கியதாக கூறி 200 பேரை தேடி வருவதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் செய்தியாளர்களை ராணுவத்தினர் தாக்கியதை அடுத்து செய்தியாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் ராணுவ தரப்பில் யாரையும் கைது செய்யவில்லை என்று கோவையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று காலை கடும் காய்ச்சல் மற்றும் உடம்பு வலி காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் திடீரென்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 2 நாட்களுக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டார் என்று அவருடைய கட்சி வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு பல கபட நாடகங்களை ஆடிவரும் தமிழக முதல்வர் கருணாநிதி இன்று திடீரென்று மக்களை சந்திப்பதற்கு பயந்து மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லை என்று படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு கடும் தாக்குதலை தாக்கியிருக்கிறார். கோவையில் ராணுவத்தை வைத்து எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை தாக்குகிறீர்களா என்று கூறி திமுக தேர்தல் அலுவலகத்தை சூறையாடிய பெரியார் திமுகவை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐசோஸ் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த தேர்தல் அலுவலகத்தை நேற்று இரவு பெரியார் திராவிட கழகத்தினர் சூறையாடியதால் ஐசோஸ் பகுதி பெரும் பரபரப்பில் ஆழ்ந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் கரத் நாகர்கோவிலில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்திய மக்கள் காண்பர் என்று சூழலித்ததாக நாகர்கோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கும் ராகிங் கொடுமையை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் கடிதம் எழுதியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது நாட்டு மக்கள் முன்னேற்றத்தையே விரும்புகிறார்கள் என்றும் அதற்கு ஒரே கட்சி காங்கிரஸ் தான் என்றும் அதன் பிரதம வேட்பாளராக திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டின் மீது இலங்கை ராணுவம் விமானப்படை தாக்குதல் நடத்தியதை ஐநா அலுவலகம் மிக தெளிவாக படம் பிடித்து அவற்றை உலகுக்கு வெளிப்படுத்தியதன் கோபத்தை ஸ்ரீலங்கா அரசு காட்டுவதற்காக ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் பணிபுரியும் ஸ்ரீலங்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் விதிவிட பிரதிநிதி நெயில் பூனேவை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பன்றி காய்ச்சல் நோய் ஐரோப்பிய நாடுகளிலேயே ஸ்பெயின் நாட்டில்தான் அதிக அளவில் 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஸ்பெயினிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் கடந்த சில நாட்களாகவே தாலிபான்களை பலமுனை தாக்குதல் நடத்தி கொன்று குவித்து வருவதால் கோபமடைந்த தாலிபான்கள் பாகிஸ்தானில் உள்ள கிராமங்களில் புகுந்து 2000 பேரை பிடித்து வைத்துக் கொண்டு பிணை கைதிகளாக பாகிஸ்தான் ராணுவத்தை மிரட்டி வருவதாகவும் இந்த பிணை கைதிகளை மீட்க பாகிஸ்தான் ராணுவம் போராடி கொண்டிருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டின் ராணுவ தளபதி திரு கட்வாலை அந்நாட்டு அரசு திடீரென்று பதவி நீக்கம் செய்ததால்
ராணுவத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் ராணுவ புரட்சி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காத்மண்டுவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் திரு கிளின்டன், தற்போதைய அமைச்சர் திருமதி ஹில்லரி இருவரின் ஒரே மகள் ஜெசிலாவின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் கோடை காலத்தில் அவருடைய திருமணம் நடந்து முடிந்துவிடும் என்று நியூயார்க்கிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 3 மே 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.